திரு விஜய்க்கு 234 தொகுதியில 230 தொகுதியில போலாம். டெபாசிட் இருக்கலாம், போலாம் அந்த மாரி. பட் வந்து மொத்தமும் போயிரும்னு சொல்லி சொல்ல முடியாது. அவர் வெற்றி பெறாரா இல்லையாங்கிறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும். எந்த தொகுதியில போட்டியிடுறாரு, எதுல யார் போட்டியிடுறாரு. ஆனா கேரண்டியா வந்து ஒரு 200 தொகுதியிலாவது டெபாசிட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா 200 தொகுதி. ஆமா. நீங்க டெபாசிட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவுன்னு பார்க்கணும்ல. நம்ம வந்து ஆமா. 2, 2.5 லட்சம் ஓட்டு வந்து ஒரு ஒருத்தர் வாங்கணும்னா, இவங்க எவ்வளவு வாங்குவாங்க? 20,000 ஓட்டு வாங்கலாம், 15,000 ஓட்டு வாங்கலாம். அதெல்லாம் நல்ல நம்பர். ஆனா டெபாசிட்ட வாங்கி குடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு வந்து பாருங்க. சோ வந்து பிராக்டிகலா சில விஷயங்கள் யோசிக்கும்போது அது இல்லன்னு பார்க்கிறோம். மக்கள்ட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் வைக்கலாம். பட் வந்து பிரசாந்த் கிஷோர் அளவுக்கு இவருடைய வீழ்ச்சி இருக்காது. பட் இவர் நினைக்கிற அளவுக்கான வளர்ச்சியும் இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இவர் நினைக்கிற அளவுக்கானது. இவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை தான் இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு வந்து நடந்த பொதுக்குழு கூட்டத்துல என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க? திரு விஜய் அவர்களே முதலமைச்சர். அது நடக்க போறதில்ல. நீங்க கட்சிக்காரங்கள எந்த அளவுக்கு தான் நீங்க உற்சாகப்படுத்தினாலும், அதுல வந்து வரப்போறல. திரு பிரசாந்த் கிஷோருக்கு வந்து மாநிலத்துல எங்கேயுமே நிர்வாகிகள் கிடையாது. ஆனா திரு விஜய்க்கு வந்து நிர்வாகிகள் வச்சிருக்காங்க அப்படின்னா, திரு விஜய் வச்சிருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேற. திரு பிரசாந்த் கிஷோருக்கு இல்லன்னு சொல்லப்படுற நிர்வாகிகள் வேற. திரு விஜய்க்கு வந்து நிர்மல் குமார் இருக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, ஆனந்த் இருக்கிறாரு, ராஜ்மோகன் இருக்கிறார், நமக்கு தெரிஞ்ச அருண்குமார் ஐஏஎஸ் இருக்கிறார். இவர்கள்லாம் எந்த தொகுதியில எவ்வளவு ஓட்டு வாங்கி தருவாங்க?